லாஸ்ட் வீக் நான் ப்ரெஸ் மீட் கூட்டினேன். இப்போ சொன்னேன், ஒரு முக்கியமான படம், வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்க படம்னு சொன்னேன். சந்தோஷத்தை சொல்ல வார்த்தை இல்லை. எங்கள் அத்தனை டீம் உடைய கடின உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த படத்தை சாத்தியமாக்கிய விஜய் சார், ஏன்னா அதான் ஆரம்பம். விஜய் சார் கூப்பிட்டு படம் பண்ணலான்னு சொல்கிறதான் இந்த ஆரம்பம். அதுக்கு ஆரம்பமாகவும் மொத்த காரணமாகவும் இருக்கிற விஜய் சார், ஆஸ்கர் ரவி சார். நாங்கள் 2 பேரும் படம் பண்ண நினைச்சாலும் இப்படிப்பட்ட படத்தை பண்ண காரணம் ஆஸ்கர் ரவி சார். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு சிரிச்ச முகத்தோட தயாராக இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்த ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார், அவருக்கு என்னுடைய ஃபுல் டெக்னிக்கல் டீம், என்னோட கேமராமேன் பிரியன் சார், விஜய் ஆண்டனி சார், விடி விஜயன் சார், ஆர்ட் டைரக்டர் மிலன், ஸ்டன் மாஸ்டர் செல்வா, இப்படி சொல்லிட்டே போகலாம். என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேசன், ஜெகதீசன், கோ டைரக்டர் மணிபாஸ்கர், ரைட்டர் பாஸ்கர், இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு போகலாம். ஒரு பெரிய டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த அத்தனை பேருடைய கடின உழைப்பும் இன்னைக்கு, அதாவது பர்ஃபெக்ட் டீம் கான்ட்ரிபியூஷன்னா இந்த படத்தை உதாரணமாக சொல்லலாம். அதனால தான் இப்படி ஒரு படம் சாத்தியமாச்சு. ஒரு சந்தோஷமா, ஒரு ஆச்சரியம் எல்லாத்தையும் இருக்கு. அதான் எனக்கு வந்து இதில் சின்ன வருத்தமும் கூட. என்னன்னா, நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் சொன்னாக்க நமக்கு வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறது தெரியாது. அப்போ நான் அசிங்கமாக இருப்பேன்னு நினச்சேன். அந்த மாதிரி அதாவது எதிர்பார்ப்பே வந்து ஒரு எல்லார்கிட்டையும் ஒரு ஷாக் இருக்கு. நாங்கள் என்னமோ நினைச்சோம், ஏதோ நடந்திருக்கு சார், மிகப்பெரிய மேஜிக் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அந்த ஆச்சரியத்தால இன்னைக்கு படமே வந்து தமிழ்நாடு இல்லை, உலகமே கண்டிப்பா கொண்டாடிட்டு இருக்கு. ஒவ்வொரு படம் நல்ல படமா பார்த்து தான் எடுக்கிறேன். ஆனா இது வரைக்கும் எடுத்த படங்கள் நல்லா இருக்குன்னு டாக்கு வந்து சூடு பிடிச்சி அதை எடுக்கிறதுக்குள்ள படம் வந்து இது வந்து முழு, அதை நான் எடுத்த படங்களுடைய முழு பயணம் அடைகிறதுக்குள்ள அது தியேட்டரை விட்டு போயிடுது. என்னுடைய படங்கள் ஃபேமஸ் ஆனது திருட்டு விசிடிலையும் டிவிலையும் தான். ஆனால் இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய இந்த உழைப்பு, எங்கள் டீமோட உழைப்பு, முதல் நாள்லேயே கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு, நான் சொல்ல வந்த மெசேஜ் இன்னைக்கு வந்து அந்த கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு நிமிஷத்துல போய் சேருது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் அந்த ஹீரோ கொடுத்த பிளாட்ஃபார்ம், ப்ரொடியூசர் கொடுத்த அந்த எனர்ஜி. ஸோ நான் ரொம்ப தனியாக 2 பேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மற்றபடி கமர்ஷியல் சினிமாலே இப்போது முதல்ல சேஃப் பெட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி கமர்ஷியல் சினிமானா ரொம்ப தப்பாக பேசப்படுற கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் எதையும் ஒழுங்காக செஞ்சால் அதோடைய வீரியம் வேறு. அதுலேயும் பர்டிகுலராக கமர்ஷியல் சினிமாவை ஒழுங்காக பண்ணால் அதோடைய தாக்கமும் வீரியமும் வேறங்க வேலை நிரூபிச்சுட்டு இருக்கு. எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ண ஒவ்வொரு விஜய் சாரோட ஃபேன்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அவ்வளோ பெருமிதமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே, கிளாஸ் பீப்புள் என்ன எக்ஸைட் ஆகிறாங்களோ அதே எக்ஸைட்மெண்ட் மாஸ்லையும் இருக்குது. ஒரு முழுமையான படத்தை கொடுத்தா திருப்தி இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்தின அத்தனை பேருக்கும் நன்றி. படத்தை பெரிய ஹிட் பண்ண பத்திரிகையாளர்களுக்கும் சரி, பார்வையாளர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நன்றி.